தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். முருகன் அடியார்கள்னு எடுத்து பார்க்கும்போது முதல்ல நமக்கு தெரியறது அருணகிரிநாதர். அவரை விட சிறந்த அடியார் ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஆண்டியா வாழ்ந்தாலும் அரசன் கூட உறவு வச்சிருந்தாலும் அந்த சமயத்திலேயும் தன் குணம் மாறாது முருகனையே நினைச்சார். இவர் அரசர்களோடு பழகினார், அரசர்களால் புகழப்பட்டார். அந்த சூழ்நிலையில கூட பல கவிகளை பாடி முருகனையே நேரில் வந்து நிற்க வச்ச சமயத்தில் கூட தன்னோட நிலை மாறாமல், நிலை குலையாம, ஆணவ மலம் பெருக்கெடுக்காமல் நின்றார். அப்பேற்பட்ட அடியார் பிறந்த இடம் அருணாச்சலம். இந்த அருணாச்சலத்தில் அடிப்படையில் பிறந்த அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண குழந்தை போல வளர்ந்து நாம் செய்கிற தீமைகளை போலவே செஞ்சார். பலர் செய்கின்றது போலவே பெண்களோடு சுற்றினார். தேவையில்லாத பழக்கம், வேண்டாத பழக்கம் எல்லாம் வச்சுக்கிட்டு, இது அவரே சொன்னார், ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஈனனை வீணனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதாத முழு ஏழையை அப்படின்னு சொன்னார். அவருக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் அவன்னா எதுவும் தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் இருக்கவர் எப்படிங்க பாட்டு பாட முடியும்? இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே அவர் வாழ்க்கை கடந்து போகுது. படிக்கலை, வேலை இல்லை, சம்பாதிக்கலை. இந்த பழக்கங்களால் பல நோய்கள் வருது. தொழு நோய், மற்ற நோயெல்லாம் இதை பார்த்தா கையெழுத்து கும்பிடும், தயவு செஞ்சு வந்துடாதப்பா, நீ வந்தேன்னா என்னோட பலனையெல்லாம் எல்லாம் மறந்துடுறாங்க, எனக்கு மருந்தும் சாப்பிட்றதில்ல, நோயே பெருநோய்ங்கிறாங்க. மற்ற நோய்கள் தொழுகின்றனாலே இது தொழு நோய். அந்த நோய் வந்த உடனே கை காலெல்லாம் இத்து போய் அவர் சாகர நிலைக்கு போகும்போது பாதி உடல் இத்து போச்சு. இப்போ அருணாச்சலத்து கோயிலில் வல்லாளராஜன் கோபுரத்து மேலே ஏறி அங்கே நின்று தற்கொலை செஞ்சுக்கலாம், இதுதானே ஒரே நிலை. இதுதான் கடைசியில் எல்லாரும் யோசிக்கிறது, தீராத கஷ்டம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே ஏறி நின்று கீழே குதிக்கலான்னு நினைக்கிறார். குதிக்கும் போது ஒவ்வொரு தளமா வர 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 எப்போ உடல் பிரிஞ்சு இனி உயிர் தப்பிக்காதுன்னு நினைக்கிற சூழ்நிலையில் முருகா அப்படிங்கிற ஒரு சொல், இருக்கிறதுலேயே சிறந்த சொல் முருகாங்கிற சொல். இது தமிழில் மட்டும்தான் இருக்குது, வேற எந்த ஊர்லேயும் முருகான்னு சொல்கிறது கிடையாது. கந்தான்னு சொல்லலாம், எத்தனை பேர் சொன்னாலும், சுப்பிரமணியான்னு சொன்னாலும் முருகான்னு சொல்கிற அந்த பலன் கிடைக்காதில்ல. அந்த முருகாங்கிற ஒரு சொல்லுக்கு இறங்கி சுவாமி மயில் மேலே வந்து இவரை பூச்செண்டு மேலே தூக்குன உடனே இவருக்கு என்ன தோணும்? பரம்பொருள், யாருக்குமே எட்டாத பொருள், பிரம்மா விஷ்ணு யாரும் பார்க்க முடியாத பரம்பொருள் தேடி வந்து தனக்கு உதவி செய்யும் போது பார்த்து ரசிக்கிறார். இதை பார்த்த உடனே அவரால் பேச முடியல. முருகர் சொல்கிறார், அப்பா கவலைப்படாத, பொறுமையாயிரு, சாப்பிடு, கொஞ்சம் அமைதியாயிரு, மூச்சு விடு அப்படின்னு சொல்ல, சும்மா இருன்னு சொல்லி ஒரு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்தை கேட்ட அருணகிரியார் 12 வருஷ காலம் தவம் செஞ்சு, அங்கே தவம் செஞ்சதுனாலே தன் கை கால்களில் இருக்கிற அந்த இத்து போன பகுதிகள் எல்லாம் மீண்டும் வளர்ந்து தொழு நோய் விட்டு போகுது. இந்த சூழ்நிலையை தர்றது தவம். அப்போ யோகம் செஞ்சால் நமக்கு உடலில் இருக்க பிணிகள் எல்லாம் தீருங்கிறத சொல்கிறார். அப்படி தவம் செஞ்ச உடனே, முடித்த உடனே திடீர்னு அசரீரி ஒலிக்க அருணகிரி எந்திரின்னு சொல்ல மறுபடியும் பெருமான் காட்சி தர்ற. அப்பா நீ எந்திரி, நான் சொல்வதை கேட்டு திருப்புகழ் பாடு. சாமி, நான் எதுவுமே படிக்கலை, ஆனால் அவன்னா தெரியாது, நான் எங்கே பாடுறது, நான் ஏதோ பிதற்றுவேன், அதெல்லாம் கேட்டுட்டு சரியாகுமா? நான் இதெல்லாம் சரி வராது சாமி, இது சரியாகாது. அப்பா நீ கவலைப்படாத, நான் நாக்கை நீட்டுன்னு சொல்லி நாக்கில் வேலை வித்து ஓம்னு எழுத்தை எழுதி அங்கே பாட சொல்லி முதல் அடியாக முத்தை எடுத்து கொடுத்தார். நமக்கெல்லாம் ஒரு முதல் வேணும்னா காசு பணம் கிடைக்கும், இங்கே முத்து கொடுத்தார். முத்தை வச்சு முத்தை தரு பத்தி திருநகைன்னு ஆரம்பித்து அற்புத பணுவல்களை பாடி திருப்புகளை நமக்கு கொடுத்தார். அந்த அமுதத்தை நாம் எல்லாம் சுவைக்கணும். அருணாச்சலத்துக்கு போய் அருணகிரிநாத பெருமானை பார்க்கணும். அங்கே இருக்கிற எம்பெருமானையும் கண்டு ரசித்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவையும் பார்த்து நாம் எல்லாம் இன்புறணும்னு சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.